Press the bell button now. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்றைக்கு ஏசியாவிலேயே இந்தியாவிலேயே மிக சிறந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியான மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் சார்பாக உங்க அனைவரையும் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல ப்ராடக்ட் நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்கு இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்? மை லைஃப் ஸ்டைல் விநியோகஸ்தர்கள் ஆனா உங்க அனைவருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். நமது நிறுவனத்துல நிறைய வகையான பொருட்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொருட்கள் ஆனது ரொம்ப குவாலிட்டி ஆன ப்ராடக்ட் தான் நம்ம நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அது இன்னொருத்தருக்கு இந்த ப்ராடக்டோட அருமையை பத்தி எடுத்து சொல்லும் போதுதான் அவருக்கு நம்முடைய ப்ராடக்ட் என்ன என்று புரியும், இல்லையா? ஒருத்தருக்கு பொருளை பத்தி எடுத்து சொல்லும் போது அந்த பொருளை பத்தி சொல்லக்கூடிய நபருடைய நம்பிக்கை தான் கேட்கக்கூடிய நபருக்கு நம்பிக்கையாக மாறும். சொல்லும் போது நம்பிக்கை இல்லாம சொல்லுவோமானால் கேட்கக்கூடியவருக்கு நம்பிக்கை வராது. அப்ப சொல்லக்கூடியவருக்கு நம்பிக்கை வரணும்னா என்ன வேணும்? அந்த பொருளை பத்தியான சரியான ஞானம் வேணும். அந்த நாலேஜ் தான் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே டைரக்ட் செல்லிங் சரித்திரத்திலேயே முதன் முறையாகத்தான் ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட ப்ராடக்ட் ட்ரைனிங்க கொடுக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்ல முக்கியமான 6 பிராண்ட் நேம்ல நாம ப்ராடக்ட மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 6 வகையான பிராண்ட் நேம்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டோட மார்க்கெட் அப்படிங்கிறது 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குங்க நமது இந்தியாவில். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டுக்குள்ளதான் இந்த சிறப்பான ப்ராடக்டோட நாம வந்திருக்கிறோம். அந்த வகையில 6 விதமான பிராண்டுல முதல் பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இன்னொரு சூப்பர் பிராண்ட் ஆன் அண்ட் ஆன் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஆஹார் உணவர் சார்ந்த ப்ராடக்ட்ஸ், நியூ ஸ்டார் நமக்கு வெளியே மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அதே பிரைஸுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை ப்ராடக்டும் குவாலிட்டியான பொருட்களை நியூ ஸ்டார் மூலமா வாங்கலாம். அடுத்தது எம்ஐ ஹோம், அதாவது வீட்டை பாதுகாப்பதற்கான ப்ராடக்ட். அடுத்தது இந்தியா க்ரோன்னு சொல்லக்கூடிய விவசாயத்தை சார்ந்த பொருட்கள். இப்படி நம் அனைவருக்கும் தேவையான நிறைய பொருட்களை மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்டை கொடுத்திருக்கிற நிறுவனம் இப்படிப்பட்ட பொருட்களை பத்தி நமக்காக அருமையான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தின் எஜுகேஷனல் விங் ஆன ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி ஆகும். இந்த ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி ஆனது மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அவருடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியாகவும் அதே போல ஆரோக்கிய ரீதியாகவும் வலுவடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அகாடமி நிறுவப்பட்டிருக்கு. சோ இந்த தருணத்துல இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமிக்கு மனமார்ந்த நன்றியை நாம் அனைவரும் கூறுவோம். பாருங்க, இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு சொல்லப்படுகிறது? 60, 50. ஆனா நம்ம முன்னோர்கள் நம்முடைய முப்பாட்டர்கள் காலத்திலேயே
அவங்க எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 100, 120 எல்லாம் வாழ்ந்துட்டு 120 வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் குறைஞ்சு வந்து என்னாச்சு, நாளடைவில் 100 ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா காலத்துல அது 80, 90 ஆச்சு. நமது அப்பா அம்மா காலத்துல அது 70, 80 ஆகுது. நம்ம காலத்துல இந்த காலகட்டத்துல அது 50, 60ல நிக்கிது. இப்படியே தொடர்ந்து போனா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுடைய வாழும் காலம் எத்தனை வருடங்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் எதனால? கண்டிப்பா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழும் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறையில வந்த மாற்றங்கள் தான் மனிதனுடைய வாழும் காலம் குறைவதற்கு முக்கியமான காரணங்கள். அந்த மாதிரி நம்முடைய டெய்லி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல எப்படி நம்மளை தாக்குது, எதனால நோய் எதிர்ப்பு சக்தி மனிதர்களுக்கு குறையுது அப்படிங்கிறது பார்ப்போம். கடவுளுடைய அற்புதமான ஒரு படைப்பு மனித உடல் இல்லையா? எண்ணிலடங்கா வேலைகளை ஒரே நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்க. லட்சக்கணக்கான வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டரி தான் மனித உடல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனித உடல்ல நம்ம அனைவரையுமே பாதுகாக்கிறதுக்காக ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு பேரு தான் இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. ஒவ்வொரு நொடிகளிலையும் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம வாய் வழியாக, நம்ம மூக்கு வழியாக, நமது கண் வழியாக, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக நிறைய நச்சு கிருமிகள் நம்மளை தாக்கிட்டு இருக்கு. அந்த நச்சு கிருமி எல்லாத்தையுமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் தடுத்து நிறுத்துது. அந்த மாதிரி என்னெல்லாம் நச்சு கிருமி உடம்புக்குள்ள வரும்? நிறைய பாக்டீரியாஸ் வரும், நிறைய வைரஸ் வரும், நிறைய நுண்ணிய கிருமிகள் வரும், நிறைய விஷத்தன்மையானது வரும், அதே மாதிரி நிறைய ஃபங்கஸ் வரும். இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு நொடியிலும் லட்சக்கணக்கா தாக்கிட்டு இருக்குங்க. ஒரு சடலத்தை எடுத்து பார்ப்போமே. அந்த சடலமானது 24 மணி நேரத்துக்குள்ள அழுகி விடுகிறது இல்லையா? அந்த சடலத்தை என்னெல்லாம் தாக்குகிறதோ அத்தனையும் உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம உடலையும் ஒவ்வொரு நொடிகளையும் தாக்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த ஒவ்வொரு நொடிகளையும் தாக்கும் போது சடலத்துக்கானது திரும்ப நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால அதுக்கு எகெயின்ஸ்டா செயல்பட முடியாது. அதனால குறைந்த நாட்களிலேயே அது அழுகிவிடும். ஆனா மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்கிறான். என்ன காரணம்? அதுதான் 24 மணி நேரம் 24x7 24 மணி நேரமும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல செயல்படும் போது அந்த கிருமிகளை நம்ம உடல்ல தாக்காத அளவுக்கு காப்பாற்ற முடிகிறது. அந்த இம்யூன் சிஸ்டம் எப்படிங்க செயல்படுறது? அந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல எப்படி எல்லாம் நம்மளை பாதுகாக்குது அது தெரியணுமா இல்லையா? கொஞ்சம் ப்ராடக்டை கொடுத்து அதையெல்லாம் வித்து விடுங்கள் என்று மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் சொல்வதில்லை. அந்த ப்ராடக்ட் என்ன, எப்படி, எதற்கு, யாருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்காங்க. அந்த பொருளை கொடுக்கும்போது அந்த பொருள் உடல்ல எப்படி வேலை செய்யணும் என்பது கூட நம்ம தெரியணும் இல்லையா?
சோ இங்க கவனிங்க, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல எப்படி செயல்படுது. நிறைய நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பங்குகள் இருக்குங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதிகளும் இதுக்காக செயல்படுது. அதுல முதல்ல இருக்கிற பகுதி தான் ஸ்கின் சொல்லக்கூடிய நமது தோல். மனித உடல்லையே மிக பெரிய ஆர்கன் தான் இந்த தோல்னு சொல்லக்கூடிய நமது ஸ்கின். ஸ்கின் எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது? நிறைய நச்சு கிருமிகள் நம்ம உடம்புல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாக்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தாக்குதல் வரும்போதும் அதை நம்முடைய செல்களுக்குள்ள அல்லது இரத்த நாளங்களுக்குள்ள போக விடாம தடுக்கிறது தான் ஸ்கின்னோட வேலை. எந்த நச்சு கிருமிகளும் டைரக்டா நம்ம ஸ்கின் வழியா உடலுக்குள்ள போகாது. இம்யூன் சிஸ்டம். ரெண்டாவது, நம்ம கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர். அந்த கண்ணில் இருந்து நீர் வடியும். எப்பெல்லாம் வடியும்? நம்ம கண்ணுல தூசி படும்போது வடியும். நம்ம கண்ணுல நோய் கிருமிகள் ஏதாவது தாக்குனால் வடியும். அழுகை வரும்போது வடியும், இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் தூசி பட்டா அல்லது ஏதாவது நச்சு கிருமிகள் கண்ணுக்குள்ள போனா உடனடியா நமக்கு கண்ணீர் வருகிறது. அது என்ன சிஸ்டம்? நம்ம கண்ணுக்குள்ள போயிருக்கக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸையோ கிளீன் பண்ணி அந்த நீர் வழியாகவே வெளியே தள்ளக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் கண்ணுக்குள்ள செயல்பட்டு இருக்கு. அதுதான் கண்ணும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகிறது. அடுத்தது கஃபம்னு சொல்லக்கூடிய, நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய இந்த சளி, பிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு இருமுறோம். இருமும் போது கஃபம் வெளியே வரும். அந்த கஃபம் என்னது? இந்த ஸ்கின்னை தாண்டி மூக்கு வழியாக, சுவாச குழாய் வழியாக நம்ம உடலுக்குள்ள ஏதோ நச்சு கிருமி உள்ள போகும்போது அத இந்த பிசின் உருவாக்கி அந்த வைரஸையோ அந்த பாக்டீரியாவையோ அந்த ஃபங்கஸையோ பேக் பண்ணி வெளியே நம்ம உடல் அனுப்பக்கூடிய சிஸ்டம் தான் கஃபம். இருமல் மூலமா வெளியே வருதுங்க. இன்னொன்னு சலைவா. அடுத்தது பாருங்க, மூக்கு வழியா உள்ள போச்சு, கஃபம் வழியா அது வெளியே அனுப்பும். அடுத்தது வாய் வழியா இந்த நச்சுக்கிருமிகள் நிறைய உள்ள போக முயற்சி பண்ணும். அந்த இடத்துல வாயிலேயே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் சலைவான்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் ஆனது ஒரு அசிடிட்டி தன்மை அதுக்கு இருக்கு. நச்சு கிருமிகள் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக நிறைய என்சைம்ஸ அது ப்ரொடியூஸ் பண்ணது. அந்த உமிழ்நீர் என்சைம்ஸ் சேர்ந்ததுனால பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணிய கிருமிகளை அது அழிக்க வல்லது. இனி அதையும் தாண்டி சில கிருமிகள் சுவாச குழாய் வழியாக நம்முடைய லங்ஸுக்கு போகும். நுரையீரல் சொல்லக்கூடிய லங்ஸுக்கு போகும். அங்க போகும்போது அங்கே சிலியான்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்த இமை முடி இருக்கு இல்லையா, இமை முடி போன்று சின்ன சின்ன முடி நம்முடைய சுவாச குழாயில இப்படி ஷேக் பண்ணிட்டே இருக்குங்க, அசைந்து கொண்டே இருக்கும். அந்த அசைவு பண்ணிட்டே இருக்கும்போது இதையும் தாண்டி ஏதாவது கிருமிகள் உள்ள போனா கண்டிப்பா மறுபடியும் இருமல் வழியாக அந்த இமைமுடி போலவே இருக்கக்கூடிய அந்த சிலியால டச் ஆகும்போது திருப்ப வெளியே கஃபம் மூலமாக அனுப்பக்கூடிய கப்பாசிட்டி நம்முடைய சுவாச குழாயில செயல்படுது. அடுத்தது ஸ்டொமக் ஆசிட். என்ன ஸ்டொமக் ஆசிட்? இனி இந்த மெக்கானிசையும் தாண்டி அந்த நச்சுக்கிருமி நம்ம வயிற்றுக்குள்ள போயிருச்சுன்னு வைங்களேன்,
அங்க நம்ம ஸ்டொமக்ல டைஜஷன் பண்றதுக்கான ஆசிட் இருக்கு இல்லையா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போன்ற கேஸ்ட்ரிக் ஜூஸ், அந்த மாதிரியான சில ஆசிட் நம்ம வயிறுக்குள்ள செயல்பட்டு அந்த கிருமிகளை தாக்கும். அங்கிருந்தும் தவறி சில பாக்டீரியா வைரஸ் உயிரோடு இருந்ததுன்னா நிச்சயமா அதை மலம் வழியாகவோ அல்லது சிறுநீர் வழியாகவோ வெளியேற்றிவிடும். பாருங்க, எவ்வளவு பெரிய வேலைகளை நமக்கு தெரியாம நம்ம உடல் செய்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம உடலை நுண்ணிய கிருமிகளிலிருந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது பாதுகாக்கும். இப்படியும் பாதுகாத்த பிறகும் சில கிருமிகளுக்கு பயங்கரமான சக்தி இருக்குங்க. அந்த சக்தியானது இத்தனை டிஃபென்ஸ் மெக்கானிசத்தையும் தாண்டி நம்ம உடல் இருக்கக்கூடிய இரத்தத்துக்குள்ள கலரும். இரத்தத்துல கலந்து போகும்போது அங்க செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசம் ஒர்க் ஆகுங்க நம்ம உடம்புல. பாருங்க, சுவாச குழாய் வழியாக உள்ள போச்சு, வயிறு வழியாக உள்ள போச்சு, உள்ள போய் நம்முடைய சலைவா, அதாவது உமிழ்நீர்னாலேயோ அல்லது கஃபத்தினாலேயோ அல்லது சிலியாவினாலேயோ ஸ்டொமக் ஆசிட்னாலேயோ அதை சரி செய்ய முடியாத போது அது என்ன பண்ணும், ரத்தத்துல கலரும். ரத்தத்துல கலந்தா உடனடியா அடுத்த கட்ட நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம உடல் தயாராகி விடும். யாரெல்லாம் எப்படியெல்லாம் ரத்தம் வழியாக அடுத்த கட்டத்துல நமக்கு உதவுகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு தொண்டை வலி அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு டாக்டரை போய் சந்திக்க போவோம். போன உடனே ஒரு ENT டாக்டரை போய் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஒரு டார்ச் லைட் எடுத்து வாயை திறங்கன்னு சொல்லி டார்ச் அடிச்சு பார்ப்பாரு இல்லையா? எங்க பாக்குறாரு? அவர் நம்ம வாய்க்கு உள்ள 2 சைடுல இருக்கக்கூடிய டான்சில்ஸ் தான் பாக்குறாரு. அந்த டான்சில்ஸ எதுக்காக பாக்குறாரு? அத தமிழ்ல அடினா சதைன்னு சொல்லுவாங்க. அந்த அடினா சதை என்ன வேலை செய்யுது? இந்த நச்சு கிருமிகள் நம்ம இரத்த நாளம் வழியாக தொண்டையில போய் தாக்கும் போது அந்த இடத்துல அந்த கிருமிகளை தாக்குவதற்காக நம்ம உடல் செய்யக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் டான்சில்ஸ். அது வீங்கும் போது டான்சிலைட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல செகண்ட் லைன்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் டான்சில்ஸ். அடுத்தது லிம்ப் நாட்ஸ் சொல்லக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இன்னொரு நோய் எதிர்ப்பு சக்திக்கான வழிங்க. லிம்ப் நாட்ஸ் என்ன? தமிழ்ல அதுக்காக இந்த நிணநீர் சுரப்பின்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, உங்களுக்கு பல் வலி ரொம்ப அதிகமா வந்துருச்சுன்னு சொன்னா கீழே அந்த தாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு 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 பரு மாதிரி வரும், ஒரு பீன்ஸ் அளவுக்கான ஒரு பரு மாதிரி வரும். அதை தொட்டீங்கன்னா நல்லா வலிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு கையில பலத்த அடிபட்டதுன்னு சொன்னா அந்த கை உருவாக்கக்கூடிய அந்த இடத்துல வரும் அந்த மாதிரி ஒரு பீன்ஸ் மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி கால் சேரக்கூடிய இடத்துல வரும். இப்படி உடம்புல 300 - 500க்கு மேற்பட்ட இடங்கள்ல இந்த லிம்ப் நோட்ஸ் இருக்குங்க. அது அந்த நிணநீர் சுரப்பியானது என்ன பண்ணும்? அந்த நிணநீர் சுரப்பியில என்ன இருக்கு? நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய WC வெள்ளை இரத்த அணுக்கள் அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்து அங்க என்ன நச்சு கிருமி வந்திருக்கோ அதை எகென்ஸ்டா போராடும். அப்படி 300 இடங்கள்ல அந்த சென்டர் இருக்குங்க. அதாவது அவுட் போஸ்ட். என்ன அவுட் போஸ்ட்? இந்த போருக்கு போகும்போது இடையில தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? நம்முடைய பாதுகாப்பு படையினருக்கு
அப்படி நம்ம இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரான ஒயிட் பிளட் செல்ஸ் தங்கி இருக்கக்கூடிய இடம் தான் லிப் நோட்ஸ். அது 300 இருந்து 500க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கு. அங்கிருந்தே தாக்கி அந்த நச்சு கிருமிகளை அழிக்கிறது. அடுத்தது ஸ்பிளீன், தைமஸ். இந்த ஸ்பிளீன் என்ன பண்ணும்? அது நம்ம தமிழ்ல ஸ்பிளீன் சொன்னா மண்ணீரல்னு சொல்லுவாங்க. மண்ணீரல் என்ன பண்ணும்? அதையும் தாண்டி ரத்தத்துல கலரும் போது இந்த மண்ணீரலானது மறுபடியும் அதை சுத்தம் பண்ணி ரத்தத்தை சுத்திப்படுத்தும். அப்படி அப்பெண்டிக்ஸ் இருக்கட்டும், போன் மாரோவா இருக்கட்டும், போன் மாரோல இருந்து நம்ம எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த போராடுவதற்கான ரத்த செல்களை அதிகமாக உருவாக்கி தாக்குறதுக்கு நம்மளை உதவி பண்ணும். இவ்வளவு நுண்ணியமாக நம்ம உடல்ல நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்குங்க நம்ம உடல். முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணணும். அதையும் தாண்டி உள்ள போகும்போது செகண்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசமா அதை அந்த கிருமிகள் அழிக்கிறோம். இனி பாருங்க, சில கிருமிகளுக்கு இந்த செகண்ட் லைன் டிஃபென்ஸையும் தாண்டி உடலுக்குள்ள போறதுக்கான சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி உருவாகுது? இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் தோத்து போகும்போதுதான் அந்த கிருமிகள் நம்ம செல்களுக்குள்ள பாயும். செல்களுக்குள்ள பாயாம இருக்கிறதுக்கு கடுமையாக போராடும். அந்த போராட்டம் சக்தியான போராட்டமாக இல்லை என்றால் நிச்சயமாக அந்த கிருமிகள் நம்ம செல்களை, உயிர் அணுக்களை தாக்கும். உயிர் அணுக்களை அந்த கிருமிகள் தாக்கும் போது அதுக்கு பேரு தான் நோய்வாய்ப்படுதல்னு சொல்றோம். அது கிட்னியில வந்தா கிட்னி டிசீஸ், கண்ணுல வந்தா ஐ டிசீஸ், அது இதயத்துல வந்தா ஹார்ட் டிசீஸ், அது பிரெயின்ல வந்தா பிரெயின் டேமேஜ். இப்படி நம்ம செல்களுக்குள்ள அது போகாம தடுக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது கண்டிப்பாக நாம் நோய்வாய்ப்படுவோம். சரி, இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி குறையுது? சில பேருக்கும் பாருங்க, இன்னைக்கு COVID-19 சொல்லக்கூடிய அந்த கொரோனா வைரஸ்னால எத்தனையோ பேர் அவதிப்பட்டு இருக்காங்க இல்லையா? டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அரசாங்கம் என்ன சொல்லுதுங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுங்க? உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று பாதிப்பை அளிக்காது. அதுதான் இங்க பேசப்படுகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒருவருடைய உடல்ல இந்த மாதிரி நச்சுக்கிருமிகள் ஊடுருவ முடியாது. மீறி ஊடுருவதற்கு சில காரணங்கள் இருக்கு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு சில காரணங்கள் இருக்கு. அதை என்ன என்று நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். எந்த மாதிரியான காரணங்களால நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறதுன்னு பார்ப்போம். பார்க்கலாமா? அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான முதல் ரீசன் தான் மன அழுத்தம், chronic stress. இந்த மன அழுத்தமானது நம்ம உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தாக்கும். இது ஒரு சாதாரண விஷயமாக யாரும் நினைத்து விட வேண்டாம். ஆயுர்வேதத்துல முதல்ல கேட்கறது மனச்சிக்கலை பத்தி தான் கேட்பாங்க. அந்த மனச்சிக்கல், மன அழுத்தமானது உங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தாக்கும். எப்படி தாக்கும்? ஒருத்தருக்கு மன அழுத்தம் வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு முதல்ல என்ன வர ஆரம்பிக்கும்? தலைவலி வர ஆரம்பிக்கும், டென்ஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். தலைவலி அதிகமாகும் போது கண்ணுல பாதிப்பு வர ஆரம்பிக்கும். எனக்கு கோபம் வந்தா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். என்ன காரணம்? கோபம் வரும்போது கண்ணு சரியாக தெரியாது, சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. அடுத்தது கோபம் வரும்போது இதய துடிப்பு அதிகமாகும், பிளட் பிரஷர் ஆனது அதிகமாகும். அந்த இதய துடிப்பு அதிகமாகும் போது நம்ம உடல்ல நிறைய விதமான நோய்கள் வர்றதுக்கு இன்னொரு ரீசனாக அது மாறுகிறது. அடுத்தது அதுக்கும் கீழே போனா, நமக்கு கோபத்தில் இருக்கும்போது அல்லது ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அல்லது இந்த மன அழுத்தத்தால நம்ம பாதிக்கப்படும் போது
பசியின்மைங்கிற பிரச்சனை வரும். என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, பசிக்காது, சாப்பிடணும்னு தோணாது. அதனாலவே உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. அதையும் தாண்டி அடுத்தபடியாக நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய இந்த தோல்ல டிசீஸ் வர ஆரம்பிக்குங்க. சில தோல் நோய்கள் ஸ்ட்ரெஸ்னால வருது, மருத்துவம் சொல்லுது. சோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது, இந்த மன அழுத்தமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மளை தாக்குகிறது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இன்னைக்கு மன அழுத்தம் கருதப்படுகிறது. இரண்டாவது, ஜங்க் ஃபுட், நொறுக்கு தீனிகள். யாரெல்லாம் சாப்பிடுறோம்? பார்த்துட்டு இருக்கிற நாம எல்லாருமே சாப்பிடுறோம் இல்லையா? நாம சாப்பிட்டா போதாது, நம்ம குழந்தைகளுக்கு ஆசை ஆசையாக வாங்கி கொடுக்கிறோம். யாரெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? எல்லாருமே வாங்கி கொடுக்கிறோம். இன்னைக்கு தொலைபேசி எடுத்துக்கிட்டு ஒரு போன் பண்ணினாலே போதும், சுவை சுவையான சாப்பாடு வீட்டு வாசல் முன்னாடி வரக்கூடிய காலகட்டம். அந்த மாதிரி வீட்டு முன்னாடி நீங்க சமைக்காத ஒரு பொருள் சாப்பிடுறதுக்காக உங்க வீட்டு முன்னாடி வந்திருக்கு, உங்க வீட்டுக்குள்ள அந்த உணவு வந்திருக்குன்னா அந்த உணவுனால எனது ஃபேமிலிக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் யோசனை பண்ணிருக்கோமா? அல்லது இந்த உணவை உண்ணும் போது என் உடல்ல என்னெல்லாம் பாதிப்பு வரும்னு யோசனை பண்ணிருக்கோமா? வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பல பேர் உணவை உண்ணும் போது அதை சுவைதான் பார்க்கிறாங்களே தவிர அதனால் என்னெல்லாம் நன்மை என் உடலுக்கு கிடைக்குங்கிறது பார்க்கறதே இல்லை. அதனுடைய பின் விளைவுகள் என்ன? இந்த நொறுக்கு தீனிகள் ஆனது 80% 80% நொறுக்கு தீனிகளும் மைதாவால் தயாரிக்கப்படுகிறதுங்க. மைதானா என்ன? மைதான சொன்னா அது பல நாடுகளில வெறும் போஸ்டர் ஒட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பசை. ஆனா நம்ம நாட்டுல அது முக்கியமான உணவாக உண்டு கொண்டிருக்கிறோம். பரோட்டா, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சாப்பாடு பரோட்டா. இந்த பரோட்டா உண்ணும் போது என்ன நடக்குது? மைதாவுல 1% கூட நார்ச்சத்துங்கிறதே இல்லைங்க. நார்ச்சத்து இல்லாத உணவு மனித உடலுக்கு விஷம். நார்ச்சத்து இல்லாத உணவு மனித உடலுக்கு விஷம். எப்படி? அது சரியாக நம்ம உடம்புல ஜீரணமாகாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால இந்த நொறுக்கு தீனிகள் மனிதனை நாளடைவுல நோயாளியாக மாற்றுகிறது. அடுத்தது, அந்த மாதிரி ஏதாவது நோய் வரும்போது என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போவோம். எனக்கு வயிற்று வலி, எனக்கு முதுகு வலி, எனக்கு தலைவலி, ஏதாவது மாத்திரை கொடுங்கன்னு சொல்லுவோம். அவர் மாத்திரைக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு. 2 வாரம் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு திரும்ப என்னிடம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லும் போது திரும்ப மெடிக்கல் ஷாப்ல அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் 2 வாரம் சாப்பிட சொன்னா அந்த மெடிசின் 4 நாளைக்கு கொடுங்கன்னு மெடிக்கல் ஷாப்ல இருந்து கேட்டு வாங்குவோம். அது வீட்டுல கொண்டு வந்த பிறகு 2 நாள் சாப்பிடுவோம், மீதி குப்பை தொட்டியில போடுவோம். நார்மலி நிறைய பேர் பண்ணுகிற வேலை. அதுக்கடுத்து சிம்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதை பத்தி மறந்து விடுவார்கள். அடுத்துதான் மறுபடியும் வரும்போது என்ன பண்ணுவோம்? டாக்டரிடம் போக மாட்டாங்க. இந்த மாத்திரையோட கவரையோ அல்லது அந்த பிரிஸ்கிரிப்ஷனையோ எடுத்துட்டு போய் 2வது இவங்களா போய் வாங்குவோம் மருந்து மாத்திரையை. இந்த உடலுக்கு எவ்வளவு கெடுதல். ஒருவேளை அந்த மருத்துவருக்கு தெரியும் இது ஒரு தடவை மட்டும் சாப்பிடக்கூடிய மருந்துகள் என்று. ஆனா நமக்கு இது தெரியாம திரும்ப 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 டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலேயே மெடிக்கல் ஷாப்ல போய் ப்ராடக்ட் வாங்குறோம். தலைவலின்னு சொன்னா கடையில போயிட்டு தலை வலிக்குது ஒரு மாத்திரை கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்கிறோம். ஆனா அந்த மாத்திரை வழியாக நம்முடைய உடல் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே
பாதிப்படையுது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் மாதிரியான இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய உடல் பாதிப்படைந்து விடும், நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். அடுத்தது குடித்தல் மற்றும் புகைப்பிடித்தல் ரெண்டுமே உடலுக்கு கேடு. கண்டிப்பா அது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அதனால இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை? அளவுக்கு அதிகமாக இந்த ஆல்கஹால் ஆனது நம்ம உடலுக்குள்ள சென்று விட்டால் நிச்சயமாக பாதிக்கப்படுவது நம்முடைய கல்லீரல். கல்லீரல் பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? கல்லீரல் தான் நம்ம உடம்புல 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்து உடலை பாதுகாக்குது. அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டா உடல் முழுத பாதிக்கப்பட்டதுக்கு சமம். அடுத்தது ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் நம்முடைய லங்ஸ்னு சொல்லக்கூடிய நுரையீரலை தாக்கி நமக்கு சரியாக உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை தடுக்கிறது. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான முக்கியமான காரணமாகும். அடுத்தது பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட். என்னது? மாசு படிந்த சுற்றுப்புற சூழல். எந்த ஊர்ல இருக்கிற சுவாச காற்றுல மாசு இல்லை? மாசு இல்லாத சுவாச காற்றை நம்மளால சுவாசிக்க முடிகிறதா? வாய்ப்பே இல்லை. இதுவும் எதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது? நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கான காரணமாக இருக்கிறது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, தூக்கமின்மையும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறது. சமஸ்கிருதத்துல ஒரு வேர்டு இருக்குங்க, அர்த்தரோகஹரி நித்ரா. அப்படின்னா என்ன? நிறைய நோய்கள்ல, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களில் பாதி நோய்களை தூக்கத்தாலேயே சரி செய்ய முடியும். ஆயுர்வேதம் சொல்லுது, சமஸ்கிருதம் சொல்லுது. அர்த்தரோகஹரி நித்ரா, பாதி நோய்களை தூக்கத்தால் குணப்படுத்த முடியும். குறைந்தபட்சம் ஒரு மனிதன் 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். அந்த 8 மணி நேரம் நிம்மதியா எந்த இடையூறும் இல்லாம எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கோம்? தூங்கும் நேரமானது நம்மளுடைய முன்னோர் காலத்துல 7 மணி, இரவு 7 மணிக்கு தூங்கக்கூடிய காலம் முப்பாட்டர்கள். 5 மணி 4 மணிக்கு எந்திரிச்சாங்க. இன்னைக்கு 11 மணி 12 மணி நள்ளிரவுல படுக்கிறோம். 8 மணி 9 மணி 6 மணி 7 மணி விடிந்த பிறகு எந்திரிக்கிறோம். 1, தூக்கத்தினுடைய நேரம் தவறானது. 2, சரியான தூக்கம் இல்லை என்றாலும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெரிய அளவுல பாதிக்கப்படும். அடுத்தது இன்ஆக்டிவ் பீப்புள். என்னது? எந்த வேலையும் இல்லை. பழைய காலத்துல முன்னோர்கள் அரிசியை மாவாக்குனாங்க. எப்படி மாவாக்குனாங்க? ஆட்டுகள்ல ஆட்டி மாவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த வேலை யாரு செய்யுது? கிரைண்டர் செய்யுது. மிளகாய் அரைச்சாங்க அம்மியில, இன்னைக்கு மிக்சி செய்யுது. கூட்டி பெருக்குனாங்க, இன்னைக்கு அந்த வேலைய யார் செய்யுது? வேக்யூம் கிளீனர் செய்யுது. கல்லுல அடிச்சு துவைச்சாங்க, இன்னைக்கு அந்த வேலைய வாஷிங் மெஷின் செய்யுது. மொத்தத்துல எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, சாப்பிடுறது, தூங்குறது, இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அவங்களுக்கும் இந்த இம்யூன் சிஸ்டத்துல பாதிப்பு வரும். இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை. நம்ம உடல்ல ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் 8 டம்ளராவது தண்ணீர் சாப்பிடணுங்க, சுத்தமான நீர். அதாவது 2 லிட்டராவது குறைஞ்சபட்சம் சாப்பிடணும்.
4 லிட்டர் வரைக்கும் சாப்பிடணும். எத்தனை பேர் சாப்பிடுறோம்? அந்த தண்ணீர் அதிகமாக சாப்பிடும்போது என்ன நடக்கும்? நம்ம உடம்புக்குள்ள படிந்திருக்கக்கூடிய இந்த டாக்ஸின் சொல்லக்கூடிய விஷத்தை சுத்தம் பண்ணி சிறுநீர் வழியாகவோ மலம் வழியாகவோ வெளியே தள்ளுறதுக்கு இந்த நீர் நம்ம உடல்ல தேவை. அது கிடைக்காத போது அந்த டாக்ஸின்ஸ் ஆனது, அந்த விஷமானது நம்ம உடல்லையே தங்கிவிடும். காலையில ஆயுர்வேதம் சொல்லுதுங்க, உங்க உடல்ல நோய்கள் 100க்கு மேற்பட்ட நோய்கள் வராம இருக்கிறதுக்கு முதல்ல காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு 200 மில்லியிலிருந்து 400 மில்லி வரைக்கும் தண்ணிய குடிங்க. அது மட்டும் போதும், ஸ்கின் டிசீஸே வராது உங்களுக்கு. காலையில எழுந்தவுடன் 200 400 மில்லி சுத்தமான குடிநீரை குடிங்க. முதல் நாள் உங்க உடல்ல என்னெல்லாம் நச்சு கிருமிகள், நச்சு பொருட்கள் தேங்கி இருக்கோ அத்தனையும் வெளியே போயிடுங்க. இன்னையிலிருந்து இந்த புது பழக்கத்தை அனைவரும் பழக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அடுத்தது என்னது? இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத வெஜிடபிள் நம்ம வீட்டுக்கு வருதா? இல்ல. சொந்த தோட்டத்திலேயே விவசாயம் பண்ணும் போதும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? பூச்சிக்கொல்லி மருந்தே அடிக்க வேண்டியிருக்கு. அப்பதான் விளைச்சல் கிடைக்குது இல்லையா? அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது பூச்சியை கொல்வதற்காக தயாரிக்கப்பட்டது. அது மனித உடல்ல போனால் நிச்சயமாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறது. அடுத்தது சொல்லவே வேணாம், நம்ம அனைவருக்குமே தெரியும், மொபைல் ரேடியேஷன் அண்ட் சூரிய கதிர்வீச்சுக்கள். மொபைல் ரேடியேஷன் இன்னைக்கு பெரிய அளவுல நம்முடைய மூளையை பாதிக்குதுங்க. இன்னைக்கு 2 வயது 4 வயது குழந்தைக்கு கூட விளையாடுவதற்கு மொபைல் போன் கொடுக்கும் போது யாரும் யோசிக்கிறது இல்ல, அவனுடைய மூளை வளர்ச்சி எந்த அளவுக்கு இது மூலமாக பாதிக்கப்படுது என்று. அவன் பெரியவனாக வரும்போது நிச்சயமா சரியான மூளை வளர்ச்சி இல்லாமல் தவிப்பான். தயவு செய்து குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுக்காதீர்கள், அது பெரிய ரேடியேஷனை உருவாக்கும். அடுத்தது சூரிய ஒளியின் கதிர்வீச்சுக்களும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைத்து விடுகிறது. இந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கிறதுக்கு இத்தனை ரீசன் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம்? அதுதான் இங்க கேள்வி. இதை எப்படி தடுக்க முடியும்? இந்த மாதிரி மொபைல் ரேடியேஷன், மொபைல் போனை தூக்கி வீச முடியுமா? அதே போல நம்ம முதல்ல பார்த்தோம் பொல்யூஷன். சுத்தமான காற்றை தான் நான் சுவாசிப்பேன் அடம் பிடிக்க முடியுமா? இல்ல. இந்த சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல இருக்கு, தவிர்க்கக்கூடியது நிறைய இருக்கு, சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் சரி செய்வதற்கு முக்கியமான ஒன்றுதான் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள். இதெல்லாம் சரி செய்வதற்கு நம்ம உடலுக்கு பெரும் அளவுல உதவி செய்யறதுதான் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள். என்ன இந்த ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அல்லது நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்னு சொன்னா என்ன பாப்போமா? எஸ், இங்கதான் இந்த மாதிரி நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்டினுடைய முக்கியத்துவம். பாருங்க, மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ராட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க உண்ணுகிற உணவு மருந்தாக இருக்க வேண்டும். அதாவது உணவை உண்ணும் போது என் உடலுக்கு இது என்னெல்லாம் நன்மை செய்யும் பார்க்கணும், பார்த்த பிறகு நன்மை செய்யக்கூடிய உணவை மட்டும்தான் உண்ண வேண்டும். கொக்கோ கோலா குடிக்கும் போது என் உடலுக்கு என்ன நன்மை செய்கிறது யோசிக்கிறோமா? அஜினோமோட்டோ கலந்த பிரியாணி சாப்பிடும் போது என் உடலுக்கு இது எந்த அளவுக்கு நன்மை அளிக்கிறது கவனிச்சிருக்கோமா? மருத்துவத்தின் தந்தை சொல்கிறார், உங்க உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய உணவு மட்டும்தான் சாப்பிடணும். தமிழ்லயே அழகான சொல்லு இருக்கு இல்லையா? உணவே மருந்து. உணவுதான் மருந்து.
உணவை மருந்து போல் சாப்பிடலை என்றால் பிற்காலத்துல மருந்தே உணவாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சக்தியும் வேணுங்க. என்னெல்லாம் சக்தி வேணும்? ஒரு மனித உடல் சரியாக செயல்படுறதுக்கு அவனுடைய உண்ணக்கூடிய உணவுகளில நிச்சயமா புரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். இத்தனையும் இருந்தா தான் அந்த மனிதனுடைய உடல் சரியாக செயல்படும். அப்ப இந்த நம்ம உண்ணக்கூடிய உணவுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் இது எல்லாமே எந்தெந்த உணவுல எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது இல்லையா? ஏன்னா அதை அளக்கக்கூடிய மெஷின் இல்லையே. இன்னைக்கு இந்த ஹெல்த்தை பத்தி ரொம்ப அவேர்னஸ் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு மட்டும்தான் எந்தெந்த உணவுகளில எந்தெந்த வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். சாதாரணமான மக்களுக்கு நமக்கு நிச்சயமா தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எந்தெந்த உணவுல எது இருக்குன்னு தெரியாததுனாலதான் நம்ம எல்லா உணவையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாமே சேர்ந்த உணவு உலகில் இருக்கா? இது எல்லாமே சேர்ந்த உணவுகள் உலகில கிடைக்குமா? இங்க ரொம்ப பெருமையோட சொல்ல முடியும், எஸ். ஒரு மனித உடல் செயல்படுறதுக்கான அத்தனை புரோட்டீன், வைட்டமின், மினரல், ஃபேட், கார்போஹைட்ரேட் அத்தனையும் அளிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டை பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஆன் பிராண்ட் மூலமாக உங்களிடம் பெருமையோட இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஆன் ஸ்பைருலினா கோல்ட் வெஜிடேரியன் கேப்சூல். அற்புதமான ப்ராடக்ட். ஒரு மனித உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கக்கூடிய உணவு. என்ன இந்த ஸ்பைருலினா? இது எப்படி உருவாகிறது? இந்த ஸ்பைருலினா ஆனது ஒரு நன்னீர்ல விளையக்கூடிய நீலை பச்சை பாசி. நன்னீரில் விளையக்கூடிய நீலை பச்சை பாசி தான் ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சூப்பர் ஃபுட் சொல்லக்கூடிய உணவு குறை நிரப்பி. உணவு குறை நிரப்பின்னு என்ன? நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில என்னெல்லாம் குறைபாடு இருக்கோ அது அத்தனையுமே சரி செய்யக்கூடிய முழு உணவுக்கு பேரு தான் ஸ்பைருலினா. உலகிலேயே சூப்பர் ஃபுட்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு உணவு தான் ஸ்பைருலினா. அந்த ஸ்பைருலினாவுல 60% புரோட்டீனும் நம்ம உடல்ல டைஜஷன் ஆகி உடல்ல ஃபுல்லா சேரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற புரோட்டீன் கலந்திருக்கு. சரி, இந்த ஸ்பைருலினாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பைருலினா உலகிலேயே அதிகமான நபர்கள் உண்ணக்கூடிய ஒரு பாப்புலரான சப்ளிமெண்ட்டுங்க. முதல்ல சொன்ன மாதிரி உணவு குறை நிரப்பிதான் ஸ்பைருலினா. அடுத்ததாக அமெரிக்க விண்வெளி கழகம் இந்த உணவை சிறந்த துணை உணவு அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. இது நல்ல சுத்தமான நீர்ல, கடல் நீர்லயும் வளரும், நன்னீர்லயும் வளரும். இது ஒரு வகையான பாசி. இந்த பாசியா இருக்கக்கூடிய இந்த நீலை பச்சை பாசியா இருக்கக்கூடிய ஸ்பைருலினா 7 கிராம் பவுடர்ல 4 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதே போல வைட்டமின் B1 இருக்கு, வைட்டமின் B2 இருக்கு, வைட்டமின் B3 இருக்கு, காப்பர் இருக்கு, அயர்ன் இருக்கு, சிங்க் இருக்கு, கால்சியம் இருக்கு.
இப்படி நம்ம உடலுக்கு தேவையான நிறைய வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்கு. என்னெல்லாம் எதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்குங்கிறது பார்ப்போம். அதே போல பாருங்க, ஒரு கோழி முட்டையில சாப்பிடும் போது என்னெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குமோ, நம்முடைய உயிரணுக்கள் தயாரிப்பதற்கான அந்த புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கான என்னெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குமோ அத்தனையும் வெறும் 7 கிராம் ஸ்பைருலினா பவுடர்ல நமக்கு கிடைக்குதுங்க. இந்த சூப்பர் ஃபுட்னு சொல்லக்கூடிய ஸ்பைருலினா என்னென்னலாம் நம்ம உடல்ல செயல்படும், அதோடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம முதல்ல 95ல பார்த்தோம். ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு நாம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய அருமையான ப்ராடக்ட் ஸ்பைருலினா. அடுத்ததா ஸ்பைருலினாவுல கோழி முட்டையில் இருக்கிறத விட 6 மடங்கு புரோட்டீன் இருக்குங்க. அதே போல காய்கறியில, வெஜிடபிள்ஸ்ல, பல வகைகளில இருக்கிறத விட 10 மடங்கு பொட்டாசியம் இந்த ஸ்பைருலினாவில் இருக்கு. கீரையில் இருக்கிறத விட 50 மடங்கு இரும்பு சத்தானது ஸ்பைருலினாவில் இருக்கு. பாலில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட விட 7 மடங்கு அளவு கால்சியம் ஸ்பைருலினாவில் இருக்கு. அது மட்டுமல்லாமல் 10க்கு மேற்பட்ட ரொம்ப முக்கியமான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸும் இந்த ஸ்பைருலினாவில் அடங்கி இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான அம்சங்கள் அடங்கின ஒரு உணவு உலகில் வேறு இல்லை. அடுத்தது கார்போஹைட்ரேட், எனர்ஜிக்காக அதுவும் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க, இந்த ஸ்பைருலினா சாப்பிடும் போது என்னெல்லாம் சாப்பிட்டால் நம்ம உடலுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது இந்த ஸ்பைருலினா சாப்பிட்டா கிடைக்கும். என்னதென்று பார்ப்போம். பாருங்கள், 1 கிராம் ஸ்பைருலினா சாப்பிட்டா 30 கிராம் மீன் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்குங்க. 25 கிராம் கேரட் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய வைட்டமின் ஏ கிடைக்கும், பீட்டா கேரோட்டின் கிடைக்கும். 1/4 கிலோ கிரீன் பீஸ் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய புரோட்டீன் கிடைக்கும். 1/2 கிலோ வாழைப்பழத்துக்கு சமம். 150 கிராம் தக்காளி சாப்பிடுறதுக்கு சமம். 1 கிராம் ஸ்பைருலினா 300 கிராம் சிக்கன் சாப்பிடுறதுக்கு சமம். 1 கிராம் ஸ்பைருலினா 1/2 ஸ்ட்ராபெரி சாப்பிடுறதுக்கு சமம். 1 கிராம் ஸ்பைருலினா 300 மில்லி பால் குடிப்பதற்கு சமம். 1 கிராம் ஸ்பைருலினா 1 முட்டை சாப்பிடுறதுக்கு சமம். 1 கிராம் ஸ்பைருலினா 1 எலுமிச்சம் பழம் முழுசாக சாப்பிடுறதுக்கு சமம். இன்னைக்கு எல்லா மருத்துவர்கள் சொல்றாங்க இல்லையா, வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம்னு. அதை கேட்டு நம்ம எல்லாருமே எலுமிச்சம்பழச்சாறை குடிக்கிறோம். ஆனா 1 எலுமிச்சம்பழத்தை அப்படியே நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி எல்லாமே நம்ம உடம்பு ஏத்துக்குமா? இங்க பாருங்க, 1 கிராம் ஸ்பைருலினா சாப்பிட்டா 1 எலுமிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கு சமம். 2 கிலோ முட்டைக்கோஸ் சாப்பிடுறதுக்கு சமம். இந்த அளவுக்கு அற்புதமான உணவா இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா விண்வெளி கழகம் விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகள் சாப்பிடுறதுக்கான உணவாக ஸ்பைருலினாவை கொண்டு போகிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல ஆராய்ச்சி பண்றதுக்காக போகும்போது 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கிறாங்க. அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும் இல்லையா?
ஆனா 6 மாசம் எல்லாம் தங்கி வேலை பார்க்கும்போது இந்த உணவுகள் எல்லாம் 6 மாசத்துக்கானது எடுத்து கொண்டு போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலா என்ன கொண்டு போறாங்க? அவங்க என்னைக்கு ரெகுலரா சாப்பிடக்கூடிய உணவுல என்னெல்லாம் சத்துக்கள் கிடைக்குதோ அந்த சத்துக்கள் மட்டும் கொண்டு போவாங்க. அதுல எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடிய உணவாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கிறதுனாலையும் நாசா விண்வெளி கழகம் கூட அந்த ஸ்பைருலினாவை கொண்டு போறாங்க. மொத்தத்துல இந்த தடகள வீரர்கள், அதாவது ஒலிம்பிக் கமிட்டி இந்த தடகள வீரர்களுக்கு ஊட்டச்சத்துக்கு ஸ்பைருலினா சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல சொன்னா 1 கிராம் ஸ்பைருலினா சாப்பிட்டா 1 கிலோ பழம் அல்லது காய்கறிகள் சாப்பிடுறதுக்கு சமம். அடுத்தது ஸ்பைருலினாவின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன? இவ்வளவு உணவுகளுக்கு சமம்னு சொன்னேன். இது சாப்பிட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்கிற முக்கியமான தகவல்களை நம்ம பார்ப்போம். இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா என்ன? ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஃப்ரீ ராடிக்கல் சொல்லக்கூடிய சிதைவுபற்ற செல்கள் நம்ம உடலுக்கு பெரிய பாதிப்பை அளிக்கும். எந்த அளவுக்கு சிதைவுபற்ற ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நம்ம உடல்ல இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் போகும்போதுதான் நம்ம உடல் ஆரோக்கியமான உடலாக மாறும். அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நாம சாதாரணமா உண்ணும் உணவுலிருந்து கிடைப்பதில்லை. அதுக்கு பதிலாகத்தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமான உணவுகளை உண்ண சொல்கிறாங்க மருத்துவர்கள். இங்கே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய பொருள் தான் 95 பார்த்தோம். இன்னொரு பொருள் தான் ஸ்பைருலினா. அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா என்ன? இந்த வீக்கம் சொல்லக்கூடியது. நம்ம உடல்ல ஏதாவது இடத்துல பெரிய அளவுல பாதிப்பு வந்தா அந்த இடம் வீங்கிறது உண்டு இல்லையா? அது எங்கெல்லாம் இந்த நீர் வீக்கம் வரும்? லங்ஸ்ல வீக்கம் வரும், லிவர்ல வீக்கம் வரும், கிட்னில வீக்கம் வரும், வயிற்றுல வீக்கம் வரும், இதயத்துல வீக்கம் வரும், கை கால் மூட்டுல வீக்கம் வரும். இந்த மாதிரி உடல்ல எல்லா இடங்களையும் இந்த வீக்கம் வரும். அந்த வீக்கத்தை எல்லாத்தையுமே போக்குவதற்கான அருமையான திறமை இந்த ஸ்பைருலினா சாப்பிடுறவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு குறைப்பதற்கு ஸ்பைருலினா உதவுகிறது. அடுத்தது இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வராம தடுக்கிறதுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலை குறைப்பதற்கும் ஸ்பைருலினா நமக்கு உதவுகிறது. அடுத்தது பிளட் பிரஷர் நார்மல் பண்றதுக்கு உதவி பண்ணுகிறது. அடுத்தது பிளட் சுகர் நார்மல் பண்றதுக்கு ஸ்பைருலினா மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய மசில் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஸ்பைருலினா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது அனீமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகைன்னு சொன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை குறைந்தால் இந்த நம்ம இரத்த சோகைங்கிற நோய் நிலைமை நமக்கு வரும். அந்த இரத்த சோகை வராம ரெட் பிளட் செல்ஸை அதிகமாக உற்பத்தி பண்ணுவதற்கு ஸ்பைருலினா உதவுகிறது. அடுத்தது கண் பார்வைக்கு மிக நல்லது. இன்னொரு ஒண்ணு நம்ம முதுமை அடையாம பாதுகாக்கிறதுக்கு ஸ்பைருலினா மிகவும் பெரிய உதவிகரமாக இருக்கிறது. என்னது? இந்த முதுமை அடையும் போது நம்மளுடைய முகத்துல எல்லாம் சுருக்கங்கள் வரும் இல்லையா? எதனால சுருக்கங்கள் வருது? நம்முடைய முகத்துல, நம்முடைய உடல்ல, நம்முடைய தோல் மிக அழகாக இருக்கிறதுக்கு புதுசாக நிறைய செல்கள், உயிரணுக்கள் உருவாக வேண்டியிருக்கு. அந்த உயிரணுக்களுடைய உற்பத்தியானது குறைந்து விடும் வயதாக. ஆனா ஸ்பைருலினா சாப்பிட்டு வந்தால் இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதனாலவே ஒரு இளமை தோற்றம் கொடுப்பதற்கு ஸ்பைருலினா பெரும் உதவிகரமாக நம்ம உடல்ல செயல்படுகிறது. அடுத்ததா ஸ்பைருலினாவோட இன்னும் சில சிறப்பு அம்சங்கள், அதுவும் சாதாரண ஸ்பைருலினா இல்ல,
ஸ்பைருலினா கோல்டு மைலேஃப்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைருலினா சாதாரண ஸ்பைருலினா கிடையாது, இது ஸ்பைருலினா கோல்டு. என்ன ஸ்பைருலினா கோல்டு? சாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சில நிறுவனங்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைருலினாவுக்கும் மைலேஃப்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைருலினாவுக்கும் மிக பெரிய அளவுல வித்தியாசம் உண்டு. நாம நிச்சயமா அது தெரிந்திருக்கணும் இல்லையா? என்னெல்லாம் வித்தியாசம்? இதுல ட்ரிபிள் பூஸ்டர் காம்பினேஷன் இருக்குங்க. என்ன ட்ரிபிள் பூஸ்டர் காம்பினேஷன்? 3 வகையான சிறப்பான அம்சங்கள் சேர்த்துதான் ஸ்பைருலினா கோல்டு தயாரிச்சிருக்கோம். என்ன 3 முக்கியமான அம்சங்கள்? ஒன்னு ஸ்பைருலினா, இன்னொன்னு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இன்னொன்னு சிட்ரஸ் பயோ பிளேவனாய்ட்ஸ் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் சேர்த்துதான் ஸ்பைருலினா கோல்டு தயாரிச்சிருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு, ஒவ்வொன்றுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்ப்போமா? முதல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். எந்த ஸ்பைருலினா சாதாரண ஸ்பைருலினாவிலையும் இல்லாத சில அம்சங்களை நம்ம நிறுவனம் ஸ்பைருலினா கோல்டுல சேர்த்திருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான, நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு மட்டும் கண் பார்வைக்கு தேவையான முக்கியமான ஒரு அம்சம். அந்த மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டிஸ் ஆனது 3 வகையில் இருக்குங்க. ALA, EPA, DHA. இதுல இந்த 3 வகையில முக்கியமான ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடான DHA மைலேஃப்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைருலினா கோல்டுல எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. இந்த DHA எதுக்கெல்லாம் உதவி பண்ணும்? DHA தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக செயல்படுகிறது. கண் பார்வைக்கு மிக நல்லது DHA. இந்த DHA சரியாக கிடைக்கணும்னா நிறைய மீன்களில் அதிகமா கிடைக்குதுங்க. மீன்கள் அதிகமா சாப்பிடாத சில நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த DHA அளவானது ரொம்ப கம்மியாக இருக்கும் உடல்ல. ஆனா ஸ்பைருலினா சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடு தீர்ந்துவிடும். உங்களுக்கு தெரியுமா, சாதாரண ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சியானது 6 வயதுக்குள்ளேயே 90% மூளை வளர்ச்சியும் வெட்டிவிடும். அந்த மூளை வளர்ச்சி 5 வயதிலிருந்து 6 வயதுக்குள்ள 90% வந்து அடைஞ்சிரும். அந்த 5 வயதிலிருந்து 6 வயதுல 90% வளர்வதற்கு இந்த DHA ஆனது, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆனது ரொம்ப முக்கியமா தேவை இருக்கிற ஒண்ணுங்க. ஆனா நம்ம குழந்தைக்கு கொடுக்கிற உணவுல இந்த DHA இருக்கா? கவனிச்சிருக்கோமா? ஸ்பைருலினா கொடுங்க. 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பைருலினா தைரியமாக கொடுக்கலாம். அவர்களுடைய மூளை வளர்ச்சி 6 வயதிலேயே 100% அடைஞ்சிரும். அந்த டைம்ல இது கிடைச்சாதான் அவன் பெரியவனாயி பல சாதனைகளை படைக்க முடியும். அது என்னன்னா, நம்மளுடைய பிரெயினோடைய, நம்முடைய மூளையோடைய 97% வளர்ச்சிக்கும் DHA தேவை. நம்ம கண்ணினுடைய 93% வளர்ச்சிக்கும் DHA தேவை. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒன்று இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் DHA அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த DHA நாம ஸ்பைருலினாவுல ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது DHA என்னெல்லாம் நம்ம உடம்புல செய்யுது பாருங்க. ஃபர்ஸ்ட், நம்முடைய ஓவரால் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது முதல்ல நம்ம பார்த்தோம், ட்ரைகிளிசரைடு சொல்லக்கூடிய நமக்கு நம்ம உடம்புல இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸோட அளவை நார்மல் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது வீக்கங்கள் குறைப்பதற்கு. என்னெல்லாம் வந்தா வீக்கம் வரும்? கேன்சர் வந்தால் வீக்கம் வரும், அதே போல டயபெட்டிக் வந்தால் வீக்கம் வரும், கிட்னி ஃபெயிலியர் வந்தால் வீக்கம் வரும்,
ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், இதுக்கெல்லாமே அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்தால் வீக்கம் வரும். அந்த வீக்கங்கள் எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு அற்புதமான திறமை ஸ்பைலினா கோல்டுக்கு இருக்கிறது. அதுதான் டிஹெச்ஏவோட பெனிஃபிட். அடுத்தது என்னது? ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த டிஹெச்ஏ உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த ஏஜிங் ப்ராசஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தா நம்மளால வயது கண்டுபிடிக்க முடியும். ஆனா சில பேரோட முகத்தை பார்த்தா நமக்கு வயதே கண்டுபிடிக்க முடியாது. 20 வயசு தான் இருக்கும், ஆனா 40 வயசான தோற்றத்தை அளிப்பாங்க. பார்த்திருப்போமா இல்லையா? 40 வயசு இருக்கும், ஆனா 60 வயசான தோற்றத்தை அளிப்பாங்க. என்ன காரணம்? அவங்க உடம்புல முக்கியமான ஒரு காரணம் டிஹெச்ஏனுடைய குறைபாடு. இந்த டிஹெச்ஏ உண்ணக்கூடிய உணவுல அதிகமான அளவு இருந்ததுன்னா அதை முழுமை அடையக்கூடிய தோற்றம் குறைக்க முடியும். அடுத்து என்னது? நம்முடைய மூளை சம்பந்தமான நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு டிஹெச்ஏ உதவிகரமாக இருக்கிறது. இனி முக்கியமான ஒரு பகுதி, 3வது சேர்வை. 3 சேர்வைகள் சேர்த்துதான் ஸ்பைருலினா கோல்டு தயாரிச்சிருக்குன்னு சொன்னோம். என்னெல்லாம்? 1 ஸ்பைருலினா, 2வது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டிஹெச்ஏ, 3வது தான் சிட்ரஸ் பயோஃப்ளேவனாய்ட்ஸ். அப்படின்னா என்ன? இந்த சிட்ரஸ் பயோஃப்ளேவனாய்ட்ஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். நம்ம உடலுக்கு தேவையான முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுனா என்னெல்லாம் உடலுக்கு கிடைக்குதோ அதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் அது சரி செய்யக்கூடிய வேலை தான் இங்கே நடக்குது. என்னது? அங்க குறைபாடு இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் நிறைய இதுல ஆட் பண்ணிருக்கு. பொட்டாசியம் இருக்கு, ஃபோலேட் இருக்கு, வைட்டமின் ஏ நிறைய இருக்கு. அந்த மாதிரி உடலுக்கு தேவையான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே கிடைக்குது. முக்கியமா வைட்டமின் சி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? இந்த வைட்டமின் சி ஆனது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பாருங்க, இந்த சரியான தருணத்துல மைலோஃபில் மார்க்கெட் நிறுவனம் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான வைட்டமின் சி அதிகமான அளவுல இருக்கு. அடுத்தது ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இது செயல்படுது. இந்த 3 காம்பினேஷனும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு அருமையான, இந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டான, இந்த அளவுக்கு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக மைலோஃபில் மார்க்கெட்டிங் ஆன் அண்ட் ஆன் ஸ்பைருலினா கோல்டு திகழ்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறது சந்தோஷமா இங்க சொல்ல முடியும். அடுத்தது பாருங்க, சிட்ரஸ் பயோஃப்ளேவனாய்ட்ஸோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அடுத்தது நம்முடைய இரத்த நாளங்களில இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய லங்ஸ், நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு. பாத்தீர்களா? இந்த சிச்சுவேஷன்ல நுரையீரலை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மூச்சு குழாய் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒண்ணு, நம்முடைய கேபிலரின்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கிறது. இனி ஸ்பைருலினா கோல்டு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது பார்க்கணும் இல்லையா? ஸ்பைருலினா கோல்டு 5 வயதுக்கு மேற்பட்ட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே போல நான் சுத்த வெஜிடேரியன், நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு உடல்ல நிறைய சத்துக்கள் குறைபாடு இருக்கும். முக்கியமாக புரோட்டீன் குறைபாடு இருக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடோடைய குறைபாடு இருக்கும், ஃபேட்டோட குறைபாடு இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டால் மட்டும் கிடைக்கக்கூடிய சிலது வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கும் போது கிடைப்பதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் ஸ்பைருலினா மூலம் கிடைக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக இது சாப்பிடலாம்.
அடுத்தது எனக்கு நேரம் இல்லை, நான் சாப்பிடுறதுல சரியான சத்துணவெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்னால சாப்பிட முடியாது, நான் கிடைச்ச உணவு தான் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த பொருளை சாப்பிட்டே ஆகணுங்க. 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சாப்பிடலாம்னு சொன்னேன். அவங்க 2 கேப்சூல், அதாவது நார்மலா நல்ல விதமா சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு வேளை காலை ஒரு வேளை ஒரு கேப்சூல், ஈவினிங் ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு வேளை உணவே உண்ணலைன்னா ஒரே வேளையில 2 கேப்சூல் வரை நீங்க சாப்பிடலாம். கேப்சூல் எண்ணிக்கை எத்தனை அதிகமா சாப்பிட்டாலும் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லாத ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு கேப்சூல் தான் ஸ்பைருலினா கோல்டு. அடுத்தது கொஞ்சம் வயதானவங்க, அவங்க உடல்ல செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய உடலுக்கு இந்த ஈர்ப்பு சக்தியானது குறையும். அதாவது வைட்டமின்ஸ் அவங்க உடல் சரியாக எடுக்காது, மினரல்ஸை சரியாக எடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடலுக்கு தேவையான இந்த சத்துக்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஸ்பைருலினா கோல்டு உதவிகரமாக இருக்கிறது. அந்த ஏஜ்டா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒண்ணுதான் ஸ்பைருலினா கோல்டு. மொத்தத்துல சொல்ல போனா யாராருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீர்களோ, ஊட்டச்சத்து மிக்க உணவு தான் நான் உண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நானும் எனது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்க அத்துணை பேரும் கண்டிப்பாக தினமும் தன்னுடைய உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு குறை நிரப்பி தான் ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினா ஆனது ஏதாவது சைடு எஃபெக்ட் இதுக்கு இருக்குமா, இது நம்பிக்கையோட சாப்பிடலாமான்னு கேட்டீர்களானால் இது முழுக்க முழுக்க மிகவும் பாதுகாப்பான உணவே. இது மருந்து கிடையாது, இது உணவு. இந்த உணவு எந்த அளவு சாப்பிட்டாலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இதுவரைக்கும் யாருக்குமே தோன்றப்படலை உலகில. அதனால தைரியமாக சாப்பிடக்கூடிய உணவு தான் ஸ்பைருலினா கோல்டு. மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தர சான்றிதழும் அனுமதியும் நம்முடைய ப்ராடக்ட் பெற்று இருக்கிறது. அதனால தைரியமா ஸ்பைருலினா கோல்டு நீங்க உண்ணலாம். ஸ்பைருலினா கோல்ட பத்தி நிறைய தகவல்கள் நாம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததா நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களான நாம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்தே ஆகணும் இல்லையா? என்ன அந்த முக்கியமான விஷயங்கள்? பாருங்கள், நம்ம நிறுவனத்துல இதே போல ஸ்பைருலினா கோல்டை போல அருமையான நிறைய பொருட்கள் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு பொருட்களும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான பொருட்கள் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அருமையான பொருள் இருக்குன்னு தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இந்த பொருளோட சிறப்புகளை எடுத்து சொல்லி அவங்களுக்கெல்லாம் இந்த பொருளுடைய நன்மையை பலனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? அந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிற நாம் என்னெல்லாம் கவனிக்கணும்? யார் யாருக்கெல்லாம் இந்த பொருளை கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்க கூடாது, யார் யாருக்கு கொடுப்பதற்கு கவனம் செலுத்தணும், யார்கிட்டதான் முதல்ல இந்த பொருளை பத்தி சொல்லணும்னு தெரிஞ்சு சொன்னா சிறந்து உங்களால இந்த துறையில விளங்க முடியும். பாருங்க, நம்ம சமுதாயத்துல 3 விதமான மக்களை பார்க்க முடியும். அதாவது ஆரோக்கிய ரீதியிலான ஹெல்த் சம்பந்தமாக 3 டைப்லான மக்கள் உலகில் இருக்கிறதா சொல்றாங்க. 1 ஏ கேட்டகரி, 2 பி, 3வது சி. இந்த 3 கேட்டகரியில முதல் கேட்டகரி ஏ. என்ன ஏ கேட்டகரி? ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஊர்ல பார்க்க முடியும் இல்லையா? எந்த விதமான நோய் தொற்றும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
ரெண்டாவது பி கேட்டகரி. என்ன பி கேட்டகரியில யார் இருக்காங்க? இவங்க சின்ன சின்ன நோய் அறிகுறிகளோட இருப்பாங்க. சின்னதா, அதாவது கொஞ்சம் பிபி இருக்கும், ஆனா பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. கண் பார்வையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அது அவங்களுடைய டெய்லி வாழ்க்கையில அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த சர்க்கரை நோய் லெவல் ஒரு 120, 150, 180ங்கிற லெவல்ல இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் பார்டர் லெவல் ஒரு 190, 200 அந்த லெவல் இருப்பாங்க. சில டைம்ல அடிக்கடி தலைவலி இருக்கும், சில டைம் அப்பப்போ இருமல் காய்ச்சல் வரும். ஆனா இது இவங்களை படுக்க செய்யாது. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஆனா பெரிய பாதிப்பு இல்லை, அப்பப்போ சரியாகுது அப்பப்போ வருது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பி கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி சி கேட்டகரி. இவங்க படுக்கையிலே இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறவங்க தான் சி கேட்டகரி. பாருங்க, ஏ கேட்டகரி நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க, பி கேட்டகரி கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக இருந்தாலும் அவங்க படுக்கைக்கு இன்னும் போகல. மூணாவது சி கேட்டகரி, சுத்தமா படுக்கையிலே இருக்கிறவங்க, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்க. கவனிங்க, இந்த 3 கேட்டகரியில யார முதல்ல நாம போய் சந்திக்கணும்? சந்தேகமே இல்ல, ஏ மற்றும் பி கேட்டகரி. என்ன காரணம்? மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான பொருட்கள். நோய்வாய்ப்பட்டு சீரியஸா படுத்து கிடக்கிறவங்களை எலும்ப அதே மாதிரி திருப்பி நடக்க முடியும்னு சொல்லி தவறாக சொல்லி கொடுக்க வேண்டிய பொருட்கள் அல்ல. அதுக்கு மருத்துவமனைகள் இருக்கு, சிகிச்சை அங்க கொடுப்பாங்க. சீரியஸா படுத்து கிடக்கிறவங்களுக்கு நாம யார கவனிக்கணும்? அப்பப்ப சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பி, எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல ஆனா பாதுகாக்கணும், நாளைக்கு வருமா இல்லையான்னு தெரியாது, ஏ கேட்டகரி. இந்த கேட்டகரி தான் உலகில 95% மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்க தானே நமக்கு முக்கியம். அதனால முதல்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ஏ மற்றும் பி கேட்டகரிகளிடம் இந்த பொருளை பத்தி எடுத்து சொல்லுங்க. உங்க ஆரோக்கியம் நீண்ட நாள் சரியாக இருப்பதற்கு எங்களுடைய இந்த பொருட்கள் உதவிகரமாக இருக்கும்னு நீங்க நம்பிக்கையோட எடுத்து சொல்லும் போது அந்த நம்பிக்கையோட அவங்களும் இந்த ப்ராடக்டை பருகுவார்கள். அடுத்தது, இந்த பொருள் எங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த பொருள் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியில விநியோகஸ்தரா இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் மட்டும்தான் கிடைக்கும். தவறாக சில இ-காமர்ஸ் வெப்சைட்ல, பிளிப்கார்ட், அமேசான் போன்ற வெப்சைட்ல தவறான நபர்கள் தவறான பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட் யாருமே வாங்காதீர்கள், வாங்கி பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் பேர்ல, ஆன் அண்ட் ஆன் பிராண்ட் நேம்ல, எலிமெண்ட்ஸ் பிராண்ட் நேம்ல நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட் மார்க்கெட்ல சில நபர்கள் தவறாக இறக்கி இருக்கார்கள். அந்த பொருட்கள் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. சில ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதாக வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃபேக்கான ப்ராடக்டை, தவறான ப்ராடக்டை யாரும் வாங்க வேணாம். நீங்க ஒண்ணு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தக்கூடிய இந்தியா ஷாப்பி ஸ்டோர்ல போய் இந்த ப்ராடக்டை மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரோட உதவியுடன் வாங்கலாம். ரெண்டாவது, பிக்கப் சென்டர்னு சொல்லக்கூடிய பியூசி உங்க ஊர்ல நிறைய இடங்கள்ல இருக்கும். அது எங்கேன்னு தெரியறதுக்காக www.indiashopee.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போனீர்களானால் எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்தெந்த இடங்கள்ல ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு, பிக்கப் சென்டர் இருக்கு, கம்பெனியோட ஷாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அங்க போனீர்களானால் உங்களுக்கு இந்த பொருட்கள் அத்தனையும் கிடைக்கும். அந்த பொருட்களை வாங்கி தினமும் நீங்க பயன்படுத்துங்கள். அந்த மாதிரி ஒண்ணு மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்துல டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் முதல்ல நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும்
நம்மிடம் உள்ளது. அதனால முதல்ல உங்க குடும்பத்தினருக்கு இந்த பொருளை கொடுங்க, நீங்க இந்த பொருளோட பெனிஃபிட் அடையுங்க. அடுத்தது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து அனைத்து நபர்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பாக வைப்போம். நிச்சயமாக இந்த COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள், கவனமாக இருங்கள், நம்ம பொருள் சாப்பிட்டே இருங்கள். அடுத்ததா நாளைக்கு இன்றைய ப்ராடக்ட் ட்ரைனிங் இத்துடன் முடிவடைகிறது. நாளைக்கு இன்னும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கிளியர் பண்றதுக்கான நம்முடைய நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய அருமையான ஒரு ப்ராடக்ட். இந்த சிச்சுவேஷன்ல இந்த பொருட்கள் மிக மிக முக்கியமானது. அதனால அந்த நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய அருமையான ப்ராடக்ட் ஆன ஆயுஷ் சுவாஸ் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய ஆயுஷ் சுவாசை பத்தி நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now.